வணக்க நண்பர்களே, எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்றைக்கி நாங்கள் ஃப்ளாகில் இருக்கக்கூடிய ஒரு கலரில் ஸ்வீட் பண்ண போகிறோம். அது என்ன ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். இந்த அல்வா பண்ணுறதுக்கு நாங்கள் 3 கேரட் எடுத்திருக்கோம், 1 கப் கோதுமை மாவு, எங்கள் வீட்டில் இருந்த நட்ஸ் நாங்கள் எடுத்துருக்கோம். உங்கள் வீட்டில் எந்த நட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க. 1 கப் சீனி, 1 பாக்கெட் பால், நெய் எடுத்துருக்கோம். நாங்கள் இந்த கேரட்டை வேக வைக்க போகிறோம். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கோதுமை பால் எடுக்கிறதுக்கு கோதுமை மாவை சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு அதில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கோதுமை பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதே மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு உங்கள் கிட்ட இருக்கிற நட்ஸை இதில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுறது வரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நட்ஸ் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் நம்ம வேக வச்ச கேரட்டை ஆட் பண்ணி லைட்டாக கிண்டி விட்டுருங்க. கேரட்டை 5 மினிட்ஸ் கிண்ணதுக்கப்புறம் பாலை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிண்டி விட்டுருங்க. பேனை மூடி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண பால் எல்லாம் கொஞ்சம் வத்தியாச்சு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா கோதுமை பால், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட ஆரஞ்சு ஃபுட் கலர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. எங்ககிட்ட இல்லை, ரெட் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். இந்த அல்வா கோதுமை அல்வா டேஸ்ட் இல்லாமல் நம்ம பால் ஆட் பண்ணியிருக்கனால டிஃப்ரெண்ட்டாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அல்வா சூப்பர் லுக்கில் இருக்குது. நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணனால இது வந்து சீக்கிரம் அடி பிடிச்சிரும் அல்வா. அதனால ஃபுல்லாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்லே அந்த நட்ஸ், அதை வந்து ஆட் பண்ணி லைட்டாக கிண்டி விட்டுருங்க. இப்போது இந்த கேரட் அல்வாவில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலி நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணலாம். எங்கள் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் கேரட் அல்வா எப்படி நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு இருக்கிற ஆப்ஷனை கொடுத்து வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.